தித்வா புயல் ஏற்படுத்திய அனர்த்தத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 600 கடந்துவிட்டது. இந்த பேரிடரில் வீடு இழந்தவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய், காணி இழந்தவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய், வீடும் காணியும் இழந்தோருக்கு 100 லட்சம், அதாவது 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி சொன்னதுதான் இன்றைய தினத்தினுடைய ஜனாதிபதியின் உரைக்குள் அடங்கிய பளபளப்பான செய்தி. வரவு செலவு திட்டத்தின் 3வது வாசிப்பின் வாக்கெடுப்பு தினமான இன்று பாராளுமன்றத்துக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க 50 பில்லியன் ரூபாய்க்கு மேலதிக குறை நிரப்பு பிரேரணை ஒன்றை நிறைவேற்றி மக்களின் துயரை துடைக்க உதவுமாறு கேட்டுக்கொண்டார். வரவு செலவு திட்டமும் 157 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. சரி, அது என்ன வீட்டுக்கும் காணிக்கும் 1 கோடி ரூபாய் நிவாரண கதை? இது மட்டுமல்ல, இன்னும் இருக்கிறது உங்களோடு இன்றைய தினம் பகிர்ந்து கொள்வதற்கு. வீடுகளை முழுமையாக இழந்து நிர்கதிக்குள்ளானவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றார் ஜனாதிபதி. உண்மையில் அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்தவர் 50 லட்சம் ரூபாய் மதிப்பை விட நல்ல தரத்தில் உள்ள வீட்டில் வாழ்ந்திருக்கலாம், அல்லது அதைவிட குறைவான தரத்தில் உள்ள வீட்டில் வாழ்ந்திருக்கலாம். இப்போது அவர்கள் வீடின்றி தவிக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தேவை அவசர நிவாரணம். நாம் அவர்களுக்கு எம்மால் முடிந்த அத்தனையையும் செய்வோம். நாம் 50 லட்சம் ரூபாய்களை வழங்குகிறோம் என்றார் ஜனாதிபதி. இதேவேளை இந்த பேரணர்த்தத்தில் காணிகள் முற்றாக சீர்குலைந்திருந்தால், அதாவது சொந்த நிலம் பாவிக்க முடியாத ஒன்றாக உருக்குலைந்திருந்தால் அவர்களுக்கு அரச காணி ஒன்றை வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்ற ஜனாதிபதி எந்த காரணம் கொண்டும் அவர்கள் மீண்டும் அனர்த்த வலயங்களில் குடியேற்றப்பட மாட்டார்கள் என்றார். அரசால் அப்படி காணி ஒன்றை வழங்க முடியாது போனால் அதற்கு பதிலாக காணி ஒன்றை கொள்வனவு செய்ய 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றார் ஜனாதிபதி. அதாவது ஒருவரது வீடு முற்றாக துவம்சம் செய்யப்பட்டு நிலமும் பறி போயிருந்தால் அவருக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும் என்பதுதான் இதன் சுருக்கம். தான் வாழ்ந்த மண்ணை, தான் வாழ்ந்த ஊரை அவர் நிச்சயமாக துறக்க நேரிடலாம். பணம் தரக்கூடிய சொகுசை பெறும்போது இதுவரை வாழ்ந்த நினைவுகளை மட்டுமே பொதி செய்து கொண்டு வேறு ஒரு புதிய இடத்தில் வாழ்க்கையை ஆரம்பிக்க தயாராகுவார். எப்படியோ வாழ்வதுதான் இங்கே முக்கியம். மக்களை வாழ வைக்கத்தான் இவ்வளவும் என்பதில் ஜனாதிபதி உறுதியாக இருக்கிறார். இது தவிர வீடுகளை சுத்தப்படுத்த அரசு ஏற்கனவே அறிவித்த 25,000 ரூபாவுக்கு மேலதிகமாக வீட்டு பாவனை பொருட்களை கொள்வனவு செய்ய 50,000 ரூபாவை அதிரடியாக ஒதுக்கினார் ஜனாதிபதி. அதாவது இந்த பேரிடரில் கட்டில், அலுமாரிகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம். வீட்டில் ஒரு கதிரை கூட இருக்காது. சமையலறை முற்றாக கழுவப்பட்டிருக்கும். உட்காருவதற்கு எப்படி போனாலும் ஒரு தேநீர் கோப்பையை கூட தயாரிக்க முடியாத பரிதாப நிலை இருக்கலாம். குறைந்தபட்சம் தலை வைத்து தூங்குவதற்கு ஒரு மெத்தையும் தலையணையுமாவது இருத்தல் வேண்டும். அதனால்தான் இந்த 50,000 துரித கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வாழ்வாதாரங்களை இழந்த 2 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு 25,000 ரூபாய், 2 பேரை விட அதிகம் என்றால் 50,000 ரூபாய். இப்போது முகாம்களில் தங்க முடியாமல் தவிக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். ஏனென்றால் சொகுசாக நல்லபடியாக வாழ்ந்தவர்கள் இந்த மாதிரி முகாம்களில் போய் தங்குவது அவர்களுக்கு சிரமமாக இருக்கலாம். அப்படியான ஒரு நிலைமை இருந்தால் அவர்கள் ஒரு வாடகை வீட்டில் வசிப்பதற்கு விரும்பினால் அவர்களுக்கு 25,000 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவு ஒன்று கிடைக்கும். அந்த கொடுப்பனவு 3 மாதங்களுக்கு வழங்கப்படும் என்று சொன்னார் ஜனாதிபதி. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரை வழங்கப்படுமாம். அதை 6 மாதங்களுக்கு வழங்குவதற்கும் பரிசீலனை செய்கிறோம் என்றவாறு அவருடைய அறிவிப்புகளை தொடர்ந்து செய்து கொண்டு போனார் ஜனாதிபதி. இந்த அனர்த்தத்தின் போது ஒருவருக்கு வீடு இருந்த சுவடு தெரியாமல் போய்விட்டது என்று வைப்போம். மனைவி மற்றும் 2 பிள்ளைகளுடன் முகாம் ஒன்றில் வாழ்ந்து வந்தார் என்று வைத்துக் கொள்ளலாம். அவருக்கு வீடு பறிபோனதற்கான நிவாரணமாக 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதேவேளை அவருக்கு பொருத்தமான காணி ஒன்றை வழங்க அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கும். முகாமில் தன்னால் தொடர்ச்சியாக இருக்க முடியாது என்றும் தான் ஒரு வீட்டை வாடகைக்கு பெற்றுக்கொண்டு போக வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தால் அடுத்த 6 மாதங்களுக்கு 3 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொள்வார். அவரிடம் ஒரு 10 பர்ச் காணி துண்டு ஒன்று அனர்த்த வலயம் என்று அரசு சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அரச காணி தேவையில்லை, அங்கே போய் வீடு ஒன்றை கட்டிக்கொள்கிறேன் என்று கிளம்பி போக அனுமதி அளிக்கப்பட மாட்டார். அவருக்கு அரசால் காணி துண்டொன்றை வழங்க முடியாமல் போனால் அதற்கும் சேர்த்து 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 1 கோடி ரூபாய் கிடைக்கும் என்று சொல்லி. இவ்வளவோடு முடிந்ததா? இல்லை. அமுத சுரபி கொட்டின மாதிரி ஒரு விவகாரம் இது. அனர்த்தத்தின் போது நெல், சோளம் உட்பட பயிர்ச்செய்கைகள் சேதாரத்துக்குள்ளான விவசாயிகளுக்கு 1 ஹெக்டேருக்கு 1.5 லட்சம் ரூபாய் நிவாரணம். மாட்டுப் பண்ணைகள் முற்றாக நாசமான விவசாயிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம்.
முழுமையாக சேதமடைந்த பதிவு செய்யப்பட்ட மீன்பிடி படகுகளுக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணம். காய்கறி பயிற்சிகையை மீண்டும் தொடங்க இருப்போருக்கு ஹெக்டேருக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம். இந்த வெள்ள அனர்த்தத்தில் கல்வியை தொலைத்து நிற்கும் மாணவ செல்வங்களினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு திரைசேரியிலிருந்து 15,000 ரூபாய் நிவாரணம், ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 10,000 ரூபாய் நிவாரணமாக மொத்தம் 25,000 ரூபாய் நிவாரணம் கிடைக்கிறது. எங்கும் எதிலும் நிவாரண மழை. அதாவது ஒரு காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய சொகுசுக்கு பயன்படுத்தப்பட்ட ஜனாதிபதி நிதியம் இன்று மக்கள் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் மாணவர்களுக்கு அள்ளி வழங்கும் நிவாரணங்கள் சொல்லக்கூடிய செய்தி. இந்த நிவாரண பேக்கேஜுகள் தவிர எதிர்கட்சிகளினுடைய தொடர்ந்தேர்ச்சியான பழிகளுக்கெல்லாம் பதிலாகவும் இன்றைய ஜனாதிபதியினுடைய உரை அமைந்திருந்தது. கண்ணீரால் சொல்ல முடியாத ஒரு வேதனையை இலங்கையர்கள் அனுபவித்து வருவதாக தம் உரையை ஆரம்பித்த அனுர அத்தனை விமர்சனங்களுக்கும் சாட்டையடி பதில்களை வழங்கினார். கலாவெவ பஸ் அனர்த்தத்தின் பின்புலத்தை அழகாக விவரித்த ஜனாதிபதி ஒரு சில எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்த பொறுப்பும் இல்லாமல் வீடுகளுக்குள் இருந்தவாறு மணிக்கொரு தடவை இன்னும் மீட்கவில்லை என்று பேஸ்புக்கில் எழுதியவைகளை நினைவு கூர்ந்தார். கம்பளையில் 1000 பேருக்கு மேல் இறந்து போயிருப்பதாக பாராளுமன்ற வரப்பிரசாதங்கள் என்ற போர்வைக்குள் ஒளிந்தபடி கண்டபடி அடித்துவிட்ட கபீர் ஹஷீமின் கடந்த கால வண்டவாளங்களை வழக்கம் போல தாளித்து எடுத்திருந்தார் ஜனாதிபதி. முடிந்தால் பாராளுமன்றத்துக்கு வெளியே வந்து 1000 பேர்கள் இறந்த கதையை சொல்லுமாறும், அப்படி செய்தால் அவசர கால சட்டத்தின் கீழ் வழக்கு போட போவதாகவும் சொன்னார். இதேவேளை அவசர கால சட்டத்தை உபயோகித்து கருத்து சுதந்திரத்தை நசுக்க எந்த திட்டமும் இல்லை என்று திட்டவட்டமாக எடுத்துரைத்த ஜனாதிபதி தனக்கு விமர்சனங்களும் சேறு பூசுதல்களும் புதுசு அல்ல என்றார். அவதூறு வழக்குகளை தான் நீதிமன்றத்தில் எதிர்கொண்டிருப்பதாகவும், லேக் ஹவுஸ் பத்திரிகை 10 லட்சம் ரூபாயை ஒருமுறை நட்டையீடாக தந்ததாகவும், மோல்டா நாட்டில் தனக்கு சொத்துக்கள் இருப்பதாக அபாண்டம் சுமத்திய நபர் ஒருவருக்கு எதிராகவும் தான் வழக்கு தொடர்ந்ததாகவும், முடிவில் அவர் மன்னிப்பு கேட்டதாகவும், ஜனவரி மாதம் மற்றொருவர் மன்னிப்பு கேட்க இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். நாட்டை மீட்டெடுக்க முத்தான 3 யோசனைகளை சமர்ப்பித்த சஜித்தை பற்றியும் நினைவு கூற ஜனாதிபதி மறக்கவில்லை. சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை ரத்து செய்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு டெலிபோன் செய்யுமாறு சொல்லியிருந்தார் சஜித். அரசாங்கத்தால் பேச முடியாது என்றால் அவர் போய் பேச இருப்பதாக சொன்னார். ஐயோ சஜித் வேண்டாம் என்று பகடியாக கூறிவிட்டு கடந்து போனார் ஜனாதிபதி. வெள்ள அனர்த்தத்தை நிறுத்த அரசு தவறிவிட்டது என்று சொல்கிறவர்களுக்கு இனியும் புலம்பாமல் வழக்கு தாக்கல் செய்யுமாறு சொன்ன ஜனாதிபதி தாம் அவற்றை முறையாக எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும், அப்போதுதான் அவர்கள் இதுவரை அனர்த்த முகாமைத்துவம் பற்றி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கடந்த காலத்தில் நடந்து கொண்ட விடயங்களையும் தான் இதுவரை என்ன செய்தேன் என்பதையும் பிரஸ்தாபிக்க முடியும் என்றும் சொன்னார். உலகத்தில் ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் அது இலங்கையை பாதிக்கும் என்று நினைத்து குரூரமாக சந்தோஷப்பட்ட எதிர்கட்சிகள் இந்த வெள்ள அனர்த்தத்திலும் அதே குரூர சந்தோஷத்துடன் இந்த கட்டமைப்பை அழிக்கும் ஒரு வெறியுடன் நடந்து கொள்வதாகவும், மக்கள் எதிர்காலத்தில் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் சொன்னார் ஜனாதிபதி. உட்கட்டமைப்பு வசதிகள் அத்தனையும் விரைவுபடுத்தப்பட இருப்பதாகவும், வெளிநாடுகளிலிருந்து நிதியுதவிகள் கிடைத்துக் கொண்டிருப்பதாகவும் சொன்னவர், பேரிடருக்கு முன்பு இருந்ததை விட சிறப்பான நாட்டை கட்டியெழுப்ப தான் பாடுபட போவதாகவும் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக்கொண்டார். மேலும் வெளிநாடு வாழ் இலங்கையர்கள் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தாராள உதவிகளை அவர் விசேடமாக அழுத்தி சொன்னதும் குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் ஜனாதிபதியின் உரை சுவாசத்தை எதிர்பார்த்தபடி மூச்சு திணறிக் கொண்டிருக்கும் மக்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டராக, விடியலை எதிர்பார்த்திருந்த நபர்களுக்கு புது வெளிச்சமாக அமைந்திருக்கிறது. ஜனாதிபதியின் நல்லெண்ணமும் அரசின் துரித செயற்பாடுகளும் தேசத்தை எப்படி மீள கட்டமைக்கப் போகிறது என்று பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.